நிறைய இடத்துல நம்ம வந்து பிசிஓடி இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்படுறோம். ஃபர்ஸ்ட் இந்த பிசிஓடினா என்ன? பிசிஓடின்னு ஒன்று இருக்குது, பிசிஓஸ்ன்னு ஒன்று இருக்குது. பிசிஓடின்னு சொல்லுது பிசிஓடிக்கும் பிசிஓஸுக்கும் காமனாக இருக்க ஒரு சிம்டம்ஸும் சொல்லுது பீரியட் தான். ஆக்னே வந்து எவ்ரி மந்த் பீரியட் டைமில் வருது, அப்சல்யூட்லி நார்மல். அதை நம்ம போய் உடனே எனக்கு பிசிஓடி இருக்குன்னு ட்ரீட் பண்ண வேண்டாம். ஆனால் ஒரு இந்த மூணுமே மேனேஜ் பண்ணால் பிசிஓடி எல்லாம் நார்மலாக நமக்கு வந்து பாடி மெட்டபாலிசம் கரெக்ட் ஆகும், நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இல்லாமல் இருக்கும். அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டில் அதோட ரூட் கோஸை சரி பண்ணனால பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும். ஐபிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நிறைய பேர் விமன் நம்ம சந்திக்கக்கூடிய மெயினான ப்ராப்ளம் என்னென்னா பிசிஓடி. இந்த பிசிஓடி யங் விமன்லேருந்து வயசானவங்க வரைக்கும் நடுத்தர வயசில் நிறைய பேர் இதனால் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கான காரணம் என்ன? இதை அக்யூபஞ்சர் மூலமாக எந்த அளவுக்கு சீக்கிரமாக கம்மி கால நேரத்தில் சரி பண்ண முடியும்னு நமக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக டாக்டர் கவிதா சிங், சைக்காலஜிஸ்ட், அக்யூபஞ்சரிஸ்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் கவுன்சிலர், அவங்கள தான் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். மேம் வணக்கம். வணக்கம். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அக்யூபஞ்சர் ஸ்பெஷலிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் ஆல் டுகெதர் ஒரு பேக்கேஜ் மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரிலீஃப் கொடுத்துட்டு வரீங்க ப்ராப்ளம்ஸ்க்கு. இன்றைக்கி வந்து நம்ம பிசிஓடியை பற்றி பேசலாம். நிறைய இடத்துல நம்ம வந்து பிசிஓடி இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்படுறோம் மெடிக்கல் டேர்மில். ஸோ இது வந்து முன்னாடி ஒரு கல்யாணம் ஆன விமனுக்கு தான் நிறைய நம்ம கேள்விப்பட்டோம். இப்போ என்னென்னா யங் கேர்ள்ஸ், அதாவது ஏஜ் அட்டன் பண்ணுற கேர்ள்ஸ்லேருந்து அதுக்கப்புறமா காலேஜ் படித்து கல்யாணம் வரைக்கும் நிறைய பேர் இப்போது ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் பிசிஓடி. ஃபர்ஸ்ட் இந்த பிசிஓடினா என்ன? இது ஏன் வந்து இவ்வளோ சின்ன வயசுலேயே வருது? பிசிஓடின்னு ஒன்று இருக்குது, பிசிஓஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா ஒரு நிறைய பேருக்கு வந்து இந்த ரெண்டத்தோடையும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. பிசிஓடின்னு சொல்லுது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். அது வந்து மோஸ்ட் காமனாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேன்னு இப்போ ஃபர்டில் அந்த பியூபர்ட்டி ஏஜ்லேனே ஸ்டார்ட் ஆகும். பிசிஓஸ்ன்னு சொல்லுது பாலிசிஸ்டிக் ஓவேரி சிண்ட்ரம். இது வந்து ஜெனட்டிக்காக வருது, இன்சுலின் ரெசிஸ்டன்னால் வருது, ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸில் டிஃப்ரென்ஸ் வருதுனால வருது. அதே மாதிரி மெட்டபாலிக், நம்மளோட பாடி மெட்டபாலிக்கினால வருது. இதில் எது மோஸ்ட் காமன்னா பிசிஓடின்னு சொல்கிறது மோஸ்ட் காமனாக இருக்குது. பிசிஓசின்னு சொல்கிறது கொஞ்சம் சீரியஸான இஷ்யூஸை ஃபர்டிலிட்டியை பாதிக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு ஃபர்டிலிட்டி வந்து பிசிஓடி இருக்குது. அதில் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா பிசிஓடி வந்து ஓவேரியன் சிஸ்ட்டு இம்மெச்சூர் எக்கை ஃபார்ம் பண்ணுது ஃபர்டிலிட்டி ஆகிறதுக்கு. அந்த சிஸ்ட்டுன்னு சொல்கிறது வந்து அந்த மெச்சூர் இல்லாத எக்கு ஃபார்ம் ஆகும்போது உருவாகிறது. பட் பிசிஓஸ்ன்னு சொல்கிறது வந்து நம்மளோட ஆண்ட்ரோஜன் ஹார்மோனில் வர வேரியேஷனால் வருது. ஸோ மோஸ்ட் காமனாக இருக்கிறதுக்கான ரீசன் வந்து லைஃப் ஸ்டைல்னு சொல்லலாம். ஒன்று ஜெனட்டிக் இருக்குது, அதே மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலில் மேஜராக ஸ்ட்ரெஸ் இருக்கவங்களுக்கு, லைஃப் ஸ்டைலில் ஃபுட்டு ஹேபிட்டு நிறைய சேஞ்சஸ் வந்து ஃபுட்டு ஹேபிட்டில் வருது இல்லையா? அந்த ஃபுட்டு ஹேபிட்னால வரலாம். டிபெண்ட் ஆன் ஒரு பர்சனுக்கு பொறுத்த வரைக்கும் தான் நம்ம வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே. இப்போ இந்த பிசிஓடி ஏன்னா பீரியட்ஸ் ப்ராப்ளம் வருது கேர்ள்ஸ்க்கு. ஸோ இதனால் வந்து பீரியட்ஸ் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது சைக்கிள், இதுக்கு போகும்பொழுது தான் இந்த பிசிஓடிங்கிற ஒரு பிரச்சனையே வந்து கண்டுபிடிக்கப்படுது. ஸோ இந்த பிசிஓடியை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம என்னெல்லாம் ஒரு அறிகுறிகள், சிம்டம்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே நீங்கள் போய் அதை கவனிச்சிருங்க அப்படின்னா என்ன? பிசிஓடிக்கும் பிசிஓஸுக்கும் காமனாக இருக்க ஒரு சிம்டம்ஸும் சொல்லதே பீரியட் தான். நமக்கு இரகுலராக வருது, அதே மாதிரி மிஸ் ஆகுறது. பீரியட்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை, ஒரு மாதம் வரும், 2 மாதம் வராமல் இருக்கும். ஸோ இரகுலராக வருது. இன்னொன்று வந்து மிஸ் ஆகுறது. அதாவது ஒரு சிலவங்களுக்கு வந்து ஸ்பாட்டிங்காக கண்டினியூஸ் ஒரு 10 days அந்த மாதிரி ஏதோ ஒரு வேரியேஷன் நம்மளோட பீரியட்ஸில் வந்துன்னா நம்ம செக் பண்ணுறது நல்லது. சம்டைம் வந்து ஓவர் அந்த ஒரு ஏர்லி ஏஜில் இப்போ எல்லாம் புப்பர்ட்டி ஆகுது இல்லையா, 10, 11 அந்த ஏஜில் வரவங்களுக்கு அப்போ கொஞ்ச நாள் ஸ்டாப் ஆகிட்டு திருப்பி வரும். ஸோ அது வந்து ரொம்ப மேஜராக நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஏர்லி ஆனதுக்கப்புறம் ஒரு 6 months வரல அப்படின்னா. ஆனால் இதே கண்டினியூஸ் ஆகுறதுன்னா டெஃபினட்டாக நம்ம செக் பண்ணணும். பீரியட்ஸ் மட்டுமே இல்லை, அது இல்லாமல் நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. ஒன்று வெயிட் கெயின் ஆகுறது, ட்ராஸ்டிக்கான ஒரு வெயிட் கெயின் ஆகுறது. இன்னொன்று வந்து ஹேர் வந்து ரொம்ப தின் ஆகும். ஹேர் லோஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது, ஆனால் இன்னும் ஹேர் வந்து அதோட வால்யூம் வந்து நமக்கு தின் ஆன மாதிரி இருக்கும். இன்னொன்று மேஜராக வந்து ஃபேஷியல் ஹேர், அதாவது ஹார்மோனல் இன்பேலன்ஸ் வரும்போது, ஆண்ட்ரோஜனில் வர இன்பேலன்ஸ் வரும்போது ஃபேஷியல் ஹேர் வரும். ஸோ இன்னொன்று வந்து தூக்கம் வந்து
டிஸ்டர்ப் ஆகும். இன்னொன்று வந்து அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களோட மூட் ஸ்விங் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் அவங்களோட அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால அந்த காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல வெயிட் கெயின் ஆகும்போது. இன்னொரு விஷயம் வந்து பிசிஓடி இருக்கவங்க வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பிசிஓடி இருக்குன்னு கிடையாது. லீனாக இருக்கவங்களுக்கும் பிசிஓடி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணீங்க. ஆமாம், ஒரு பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகும்போது இந்த ஆங்ஸைட்டிங்கிற ஒரு விஷயம் விமனுக்கு வரும். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஹேர் லாஸ் ஆகுறதும், மற்ற இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி இதை தாண்டி மென்டல் ஹெல்த் நிறைய பாதிக்கப்படுது. இதுக்கு என்ன பண்ணலாம்? ஒன்று இப்போ வந்து மேரேஜ் ஆகாத உமனோட மென்டல் ஹெல்த் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பியூட்டி கான்ஷியஸ் இருக்கும் டெஃபினட்டாக. சின்னதாக நமக்கு ஒன்று ஒரு ஹேர் ஒரு லோஸ் ஆச்சுனாலோ இல்லைன்னா ஃபேஷியல் ஹேர் எக்ஸசிவ் ஆனால் மேஜராக வந்து நம்மளோட பியூட்டி கான்ஷியஸ் வந்து நமக்கு வெயிட் கெயின் ஆகும்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும். நம்மளோட வந்து கான்ஃபிடென்ஸ் லெவல் லூஸ் ஆகிற மாதிரி இதிலே அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் பிசிஓடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வைஸ் வர்ஸா கனெக்டடாக இருக்குது. உங்களுக்கு பிசிஓடி இருந்து உங்களோட ப்ராப்ளம்ஸ் ஃபிசிக்கலான சிம்டம்ஸ் நான் இப்போ சொன்னது வெயிட் கெயின் ஆகுறது, ஹேர் லாஸ் ஆகுறது, அதே மாதிரி ஆக்னே வரும் இல்லையா, நிறைய ஆக்னே வரும். ஆக்னே வந்து எவ்ரி மந்த் பீரியட் டைமில் வர்றது அப்சல்யூட்லி நார்மல். அதை நம்ம போய் உடனே எனக்கு பிசிஓடி இருக்குன்னு ட்ரீட் பண்ண வேண்டாம். ஆனால் ஒரு ஆக்னே வந்து அது லாங் டைமாக நமக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குன்னா டெஃபினட்டாக அது நம்மளோட உள்ளே இருக்க அந்த பிசிஓடியோட ஒரு சிம்டம்ஸ் நம்ம கண்டுக்கலாம். சிலவங்களுக்கு இதெல்லாம் சேர்ந்து வரலாம், சிலவங்களுக்கு ஏதாவது ஒரு சிங்கிள் சிம்டம்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இந்த ஆக்னே, வெயிட் கெயின் ஆகிறது, அதே மாதிரி தூக்கம் கம்மியாகிறது, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, இது எல்லாமே கனெக்டடாக இருக்குது. ஓகே. இது வந்து மென்டல் ஹெல்த்துக்கு எப்படி இம்பேக்ட் ஆகும்னா சின்ன வயசுல இருக்க பசங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதே நமக்கு மேரேஜ் ஆனோம்னா நமக்கு ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வரும். நமக்கு கன்சீவ் ஆகுறது லேட் ஆகுறது அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்பரான அந்த ஓவலேஷன் பீரியடு கிடைக்காதனால ப்ரெக்னன்சியில் ப்ராப்ளம் வரும். அப்போ வந்து நம்ம போய் செக் பண்ணோன்னா ப்ராப்பராக நம்ம வந்து ஒரு டாக்டர் கிட்ட போய் நான் செல்ஃபாக நம்ம ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணோம். பிசிஓடி எல்லாம் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணால் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஒன்று எக்ஸசைஸ், ஒன்று கரெக்டான தூக்கம், இன்னொன்று வந்து நியூட்ரிஷன் பேஸ்டான டயட் எடுக்கிறது. இந்த மூணுமே மேனேஜ் பண்ணால் பிசிஓடி எல்லாம் நார்மலாக நமக்கு வந்து பாடி மெட்டபாலிசம் கரெக்ட் ஆகும், நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இல்லாமல் இருக்கும், மைண்டு ரிலாக்ஸ் ஆகுது. ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணுறது மேஜர் ரோல் இருக்குது. அதுதான் மென்டல் ஹெல்த்துன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் வந்து இந்த பிசிஓடி வந்து ரொம்ப பெருசாக பார்ப்பாங்க. பட் அது வந்து ப்ராப்பரான ஒரு கைடன்ஸோட உங்களுக்கு பீரியட்ஸ் வரலையா, ப்ரெக்னன்சி டிலே ஆகுதா, நீங்கள் போய் ஒரு டாக்டர் கிட்ட பார்த்து நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னா சால்வ் பண்ணக்கூடிய விஷயம் தான் பிசிஓடியும் பிசிஓஸ். ஓகே. இதில் சாக்லேட் சிஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க, யூட்ரஸ் கிட்ட ஃபார்ம் ஆகுதுன்னு. இது வந்து மேரேஜ் ஆன விமனுக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா இது அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, பட் ஆனால் இந்த மாதிரி சிஸ்ட் இருக்குது. இது வந்து குழந்தையோட க்ரோத் ஆகும்போது இந்த சிஸ்ட்டும் க்ரோ ஆகுமா, அப்போ இது குழந்தைய பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம். பிசிஓடி இருந்தாலும் ப்ரெக்னன்சி ஆகலாம். சின்ன சின்ன சிஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இம்பேக்ட் பண்ணாது. அதாவது 2 mmலேருந்து 9 mm வரைக்கும் இருக்கும், இல்லைன்னா 5 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டர் அந்த கவுண்டில் இருக்கும். டிபெண்ட் ஆன் பர்சன், அது சிங்கிள் சிஸ்டா இல்லை மல்டிபிள் சிஸ்டா, அதோடைய சைஸ் எப்படி, இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் அந்த கேஸை நம்ம பண்ணுவோம். ப்ரெக்னென்சி ஆகி சிலவங்களுக்கு சிஸ்டோடவே ப்ரெக்னென்சி ஆகி டெலிவரி ஆகி நார்மலாக இருப்பாங்க. ஸோ அதுதான் நான் சொன்னேன், டிபெண்ட் ஆன் பர்சன் தான் அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சு அதுக்கான ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியும். ஃப்யூச்சரில் இது அவங்களுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளமாக மாறி யூட்ரஸ் எடுக்கிற அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு இந்த ஒரு பயம் நிறைய விமனுக்குள்ளே இருக்குது. அது சம்டைம் என்னென்னா அந்த லைஃப் ஸ்டைலை நம்ம ஃபாலோ பண்ணலை. இப்போ சப்போஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னு நான் சொன்னேன் இல்லையா, அது ஆஃப்டர் மேரேஜ் ஒரு 40-45 இயர்ஸ்லலாம் இருக்கும்போது அந்த சிஸ்ட் டெவலப் ஆகி ஃபைப்ரோட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் ப்ளீடிங் ஸ்டாப் ஆகாமல் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி அந்த சிஸ்ட் க்ரோத் ஆகிட்டே இருக்குன்னா சர்ஜரி பண்ணி எடுக்கிற மாதிரி அந்த அலோபதி இதில் அது இருக்குது. எங்களோட சிஸ்டத்தில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்.